சொல்லுங்க. ஸ்லோகா சமஸ்தா சுகினோ பவன்து. எனது பெயர் எஸ் ராமசுப்ரமணியன், சனிபகவான் கோவில் அர்ச்சகர். இந்த கோவில் மிகவும் பழமையான கோவில். ஒரே ஒரு ஸ்லோகத்தை சொல்றேன், எல்லாரும் இந்த ஸ்லோகத்தை சொன்னேன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கோவிலுக்கு வரவா அந்த ஸ்லோகத்தை சொல்றதுக்காண்டியே எல்லாரும் இந்த கோவிலுக்கு வருவா. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனவை தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தா. அதாவது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானேனா சங்கடத்தெல்லாம் தீர்க்கிறது தான் சனீஸ்வரன் வரீங்க. மங்களம் பொங்க மன வைத்திருவார். மனசு இருந்தால் எல்லா விதமான மங்கள காரியங்கள்ல கண்டிப்பாக நடக்கும். சச்சரவின்றி சாகா நெறிகள், சண்டை சச்சரவு இல்லாமல் சௌக்கியமாக இருக்கலாம். ஆஃபீஸில், வீட்டில், இப்போ எல்லா இடத்துலையும் அந்த ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக போயிட்டு இருக்கு. இச்சகம் வாழ இன்னருள் தா. இந்த நிமிஷத்துலேருந்து நல்ல ஒரு அருள் கிடைக்கும். பகவானை வந்து பிரார்த்தனை பண்ணாலாம் நல்ல அருள் கிடைக்கும் அப்படின்றது தான். நீ தான் எனக்கு அருள் புரியணும் அப்படின்றது தான் அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். திரும்ப சொல்கிறேன், எல்லாரும் நல்லா என்னோட சேர்ந்து சொல்லுங்க. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனவை தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தா. இது இந்தியாவிலே மேற்கு பக்கமாக அமைந்திருக்கும் ஸ்தலம். தனி கோவில் இங்கே தான் இருக்குது. மேற்கு சனி பகவான் தனியாக இருக்கார். விசாக நட்சத்திர கஷேத்திர ஸ்தலம். ஆச்சாரியர் மகா பிரிவர் வந்த கோயில். பாதங்கள் பட்டாலே பாவங்கள் போகும் ஒரே சனீஸ்வர பகவான் இவர் தான். சனிப்பெயர்ச்சி விழா வருகின்ற மார்ச் மாதம் 6/3/2026 அன்று காலை 8:24 புருடாய் கும்பராசிலிருந்து புருடாய் மீனராசிக்கு சிறப்பு பயிற்சி ஆகி கொண்டிருக்கிறார். எல்லா விதமான நன்மைகளும் பகவான் கண்டிப்பாக தருவார். இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லா சுபிக்ஷமாக இருக்கும். இதில் 48 நாளுக்குள்ளே நம்மளுடைய காரியங்கள்லாம் ஜெயம் கொடுக்கணும் அப்படின்னா 11 வகையான அபிஷேகங்கள் பண்ணணும். அதாவது என்ன அபிஷேகம் கேட்டீங்கன்னா, பால், தயிர், திரவியப்பொடி, நெல்லிப்பொடி, வெள்வப்பொடி, சந்தனம், பன்னீர், தேன், அரிசி மாவு, இளநீர், அந்த சொர்ண அபிஷேகம். இந்த சொர்ண அபிஷேகம் பண்ணுறச்சே என்ன விஷயம் அப்படின்னா, அந்த காயினை பத்திரமா வச்சுட்டேன்னா உங்களுடைய காரியங்கள் கண்டிப்பாக இந்த 48 நாள் கூட கண்டிப்பாக முடியும். சொர்ண அபிஷேகத்துக்கு தான் மெயின் இந்த அபிஷேகம். அது போக நெல்லிப்பொடி, வில்வப்பொடி. இந்த நெல்லிப்பொடி அபிஷேகம் தான் இங்கே பரிகாரத்துக்குரிய அபிஷேகம். வில்வப்பொடி சிவனுக்கு வில்வ மாலை போடுவா, வில்வ அர்ச்சனை பண்ணுவா. இவருக்கு ஒருத்தர் தான் வில்வ பொடியில் அபிஷேகம். ஆக இந்த பொடிகள் அபிஷேகம்லாம் பண்ணேன்னா எல்லா விதமான காரியங்கள், வேலைகள், எல்லாருக்கும் இப்போ கல்யாணம் தடைப்பட்டுட்டே போயிட்டு இருக்கு. கல்யாணத்தில் நிறைய ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குது. வேலையில் ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குது. இது அபிஷேகம் பண்ணால் பிரீத்தி. மனசில் முதல்ல வந்து மனிதனுக்கு தேவை நிம்மதி. இந்த சனி பகவானை பொறுத்த மட்டும் நீங்கள் அபிஷேகம் வந்து பார்த்தேன்னா எல்லா பக்தர்களும் மனசுக்கு திருப்தியாக